உலக வரலாற்றிலேயே சொந்த பையன் அப்பாக்கு கடன் குத்து பாத்திருக்கீங்களா? எங்க அப்பா விடுங்க, அம்மாக்கு கடன் குத்து பாத்திருக்கீங்களா? யாருமே இல்லையாப்பா. எங்க அம்மாவை கூட விடுங்க, பொண்டாட்டிக்கு கடன் குத்து பாத்திருக்கீங்களா? எங்க பொண்டாட்டிய கூட விடுங்க, எங்க சொந்த பையனுக்கு கடன் குத்து பாத்திருக்கீங்களா? எங்க பையனை கூட விடுங்க, நீங்க வேற. எங்க சொந்த பொண்ணுங்க, சொந்த பொண்ணுக்கு கடன் குத்து பாத்திருக்கீங்களா? இது எல்லாருக்கும் கடன் கொடுத்த ஒரே புகழ், ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். அதாவது யாரு? அப்பாக்கு கடன், அம்மாக்கு கடன், பொண்டாட்டி தா உனக்கும் கடன், பையா தா உனக்கும் கடன், பொண்ணு தா உனக்கும் கடன். கடனுக்கு மேல கடன் யாருக்கு கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்கு. ஊர்வலத்து நடக்குமாங்க? யாருன்னா ஊர் உலகத்துல சொல்லுங்களேன். ஏங்க சரிங்க, அப்பாவுக்கு கூட கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா கூட கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பொண்டாட்டிக்கு ஒருத்தன் கடன் குத்து நான் கேள்விப்படல, இது வரைக்கும் கேள்விப்பட்டுதே இல்ல. நீங்க குத்துறீங்களா? இல்லங்க, சாமி சத்தியமா இல்லங்க. சரி, பொண்டாட்டிக்கு கூட கடன் குத்துறீங்க கூட வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு பையனும் பொண்ணா என்ன பண்ணாங்க எனக்கு தெரியலையே. ஏன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே பையன் மேரேஜ் ஆயிட்டு இருந்தா ஓகே, நீ தனி ஃபேமிலி, உன் கணக்கு வேற என் கணக்கு வேற, உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற, தான் நான் 10 கோடி கொடுத்துருக்கேன், நீ அந்த 10 கோடி ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே, கல்யாணம் பாவம் கஷ்டப்பட்டுக்கிறான். கல்யாணம் ஆகாத பையனுக்கு நீங்க கடன் குத்து வச்சிருக்கீங்க. எங்க பையனை விடுங்க, பையனாச்சும் கொஞ்சம் 20+ ஆயிட்டான். பொண்ணு, சின்ன பொண்ணு, பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கடன் குடுத்திருக்காராம், பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் கடன் குடுத்திருக்காராம். இதெல்லாம் எங்க சொல்றது? ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரம் நம்மளுக்கு என்னன்னு தெளிவா தெரியும். கண்டிப்பா தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்னன்னா குழந்தைகளுக்காக சொத்தை வித்து, என்னது சொத்தை வித்து படிக்க வைப்பாங்க. சொத்தை வித்தாச்சு இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும், இந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் தமிழ்நாட்டு தாய், தமிழ்நாட்டு தந்தை, தமிழ்நாட்டு பெற்றோர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே எந்த அம்மா அப்பாவும் குழந்தைகளுக்கு கடன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு வெளியில சொல்லுவாங்களான்னு பார்த்தா சத்தியமா சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையே நோண்டி புதைச்சிருக்கிற ஒரு ஆளு தான் இந்த ஆளு விஜய். இவர் என்ன சொல்றாரு? நான் உச்சத்துல இருந்து உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியாடுறேன், ஏதோ உச்சத்துல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் கடன் கணக்கு காட்டிருக்கேன். இதுல இருந்தே தெரியல உன் கணக்கு எப்படி சாப்பாடு போட்டு கணக்கு வச்சிருக்கா போல இல்லங்க. இதுல இருந்தே தெரியுதா இவரு தான் வந்து ஊழலை ஒழிக்க வந்திருக்கார். எது அது போய் பாக்கணும், நோண்டணும். நோண்டினாதான் தெரியும். அந்த துணை நடிகைக்கும் இப்ப த்ரிஷா வேறப்பா, இவரு வந்து ஒரு துணை நடிகையோட சுத்தின்னு இருக்காருன்னு அவங்க வைஃப் சொல்லிருக்காங்கல்ல, அது த்ரிஷா இல்லையா? அது த்ரிஷா இல்லையா? அப்ப அந்த துணை நடிகை யாரு? அந்த துணை நடிகைக்கு எவ்வளவு கடன் குடுத்திருக்காருன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. என்னப்பா இது? ஏங்க நீங்களே பாருங்களேன், பையன் பொண்ணுக்கு கடன் குடுத்தது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் to 13 லட்சம் வருது. ஆமா, அது வந்து கடன் வகையறால போயிடுது. இவரும் அந்த சோ கால்டு துணை நடிகை ஊர் சுத்துறாங்க பத்தியா? பிரைவேட் பிளைட்ல போனாங்கல்ல, அது ஒரு நாள் செலவே 20 லட்சம். பாத்துக்கப்பா எங்க மக்களே, தனி விமானம் போறதுல 20 லட்சம் தாங்க. 20 லட்சம் கொடுத்து துணை நடிகையோட ஊர் சுத்தி குஜாலா இருக்க தெரியற இந்த மனுஷன் தன் பெத்த பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்திருக்காரு. ஏன்னா இவருதான் யார் தெரியும்ல? அண்ணன் சீர், தாய் மாமன் சீர். இந்த எடுத்துக்கோ 8 கிராம் நகை, இந்த எடுத்துக்கோ தங்கம் மோதிரம் எல்லாம் உங்களுக்கு தான். ஏய் குடுப்பேன், நீங்க ரிட்டர்ன்ல தரணும். கடனா தான் பின்ன என்ன உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்களா? இது இப்படி ஒரு தலைவனா? அப்ப அண்ணன் சீரு தாய் மாமன் சீர்லாம் கடன் தான் போல. எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும், எழுதி வாங்கி பாப்பல. கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகள் அதாவது இந்த இளைஞர்கள் எந்த மாதிரி ஒரு தலைவன் பின்னாடி இருக்கிறான்னு மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏங்க ஒரு பையன் பொண்ண பாக்குறதுக்கு வக்கு இல்ல, பையன் பொண்ண வளர்க்கறதுக்கு வக்கு இல்ல. நம்ம தான் வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி பேரையும் காப்பாத்த போறாருங்க. நான் இருக்கேன், ஓட்டு போடுங்க. நினைச்சு உங்க தம்பியா நினைச்சு, எது இந்த வட்டி நினைச்சு. இது சிம்பிளா எப்படி தெரியுமா?
வட்டி விட்டு சம்பாதிக்கிற வட்டி தொழில். கூடுறியா நீ? ஏன் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு சுய தொழிலு பிசினஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வட்டி விட்டு சம்பாதிக்கிறேன். ஓ, அப்ப இது பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தமிழ் வட்டி. தமிழக வட்டி கழகம். ஐயோ, இது 101வது பேரியாது. அவ்வளவு பேர் என்ன? ஏன்னா வட்டி விட்டு சம்பாதிக்கிறாருங்க ஒரு நடிகர். ஒரு நடிகர் இல்ல, சாரி, நடிகர் இல்லைங்க, தலைவர், வருங்கால CM. வருங்கால சிஎம் வட்டி விட்டு சம்பாதிக்கிறார். அப்ப வட்டி விட்டு சம்பாதிக்கிற ஒரு நபருக்கு பணம் மேல ஆசை இருக்காது. மக்களே, நான் கேக்குறதுல எதுனா தப்பு இருந்தா தம்பி இந்த பாயிண்ட் தப்புப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை மாற்றுவதற்கு நாங்க தயார். ஒரு வட்டி விட்டு சம்பாதிக்கிறவனுக்கு பண ஆசை இருக்குமா இருக்காதா? உள்ள பண வெறியில தான் இருக்காப்புல, வெறி, பண வெறி. அப்ப நான் வந்து இவ்வளவு கோடியை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்னா டயலாக்குங்க. ரிட்டர்ன்ல எவ்வளவு கோடியை நீ எடுக்க போற? அதுதான் மேட்ரு. அங்க இப்பவே எவ்வளவு கோடி வாங்கி இருக்கிற பெட்டியா பி டீமே பாஜக கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கிருக்கிற? நேரடியா கேக்குறோம் நாங்க, எவ்வளவு வாங்கிருக்கிற? எத்தனை கோடி வாங்கிருக்க? ஒளிச்சு வச்சிருக்க, புதைச்சு வச்சிருக்கியா? கிறிஸ்டியன் ஓட்ஸ உடைக்கணும், முஸ்லிம் ஓட்ஸ உடைக்கிறோம், அதுக்குதான் உடைக்கிறேன் இந்த விஜய் அப்படின்ட்டு தான் எத்தனை கோடி காசு வாங்கிருக்கீங்க மிஸ்டர் விஜய். நம்ம குடும்பத்தை பார்க்கல. ஏன்னா இன்னொன்னு அந்த இதுல சொல்றாங்க, குடும்பத்தார் பேர்ல ஒரு சொத்தையும் வாங்கலையா இந்த மனுஷன். பாத்துக்கோ. ஏங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகுது. ஒரு மோசமான மனைவி பேர்ல ஒரு சொத்து வாங்கல, பையன் பேர்ல ஒரு சொத்து வாங்கல, பொண்ணு பேர்ல ஒரு சொத்து வாங்கல, ஒரு காக்கா வாங்கலங்க. ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு 1000 கோடி என் கிட்ட இருக்கு. எவ்வளவு 1000 கோடி? இவ்வளவு 1000 கோடி என் கிட்ட இருக்குன்னு சொல்லி சுத்தி இருக்கிற இந்த மனுஷன் தன் சொந்த பையன் பேர்ல ஒரு சொத்து வாங்கல. அப்போ எவ்வளவு பொறாம புச்சு சொல்றா போல. நான் பார்க்காத சொத்தா எல்லாத்தையும் பாத்துட்டேன். ஏன் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இப்போ நம்ம வீட்டு பெற்றோர்களை எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அப்பா அந்த பையன் பேர்ல எதனா போட்டு வை அக்கௌண்ட்ல, எப்ப அந்த பொண்ணு பேர்ல அக்கௌண்ட்ல போட்டு வை. வீடு கட்டினாங்கன்னு நினைச்சீங்க, என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த பையன் பேரை தான் வைப்பாங்க, பொண்ணு பேர்ல அந்த பொண்ணு பேரை தான் வைப்பாங்க, அந்த பொண்ணு பேர்ல தான் வீடே லேண்டே வாங்குவாங்க. அவங்களுக்காக தான் என் பொண்ணு பிறந்த பிறகுதான் நான் பணக்காரனாவே, என் பொண்ணு தான் எனக்கு ராசி, அந்த பொண்ணு பேர்ல தான் அந்த லேண்ட ரெஜிஸ்டர் பண்ணுவேன், என் பையன் பேர்ல தான் நான் காரை வாங்குவேன். எல்லா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட வச்சுக்கோ, சாப்பிட தோணாது, நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் நினைக்கிறோம் தான் அப்பன். இது அப்படி நினைக்கிறவன் அப்ப. ஆனா இந்த அப்ப கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆகிருக்கு, ஒரு சொத்து கூட பொண்டாட்டி பேர்லயும் வாங்கல, பையன் பேர்லயும் வாங்கல, பொண்ணு பேர்லயும் வாங்கலன்னா அப்போ எவ்வளவு பொறாம பிடிச்சவர் நம்பர் 1. மோசமான ஜென்மங்க இது. அப்போ அந்த காலத்துல இருந்தே இது அந்த குடும்பம் மேல பாசமா இருந்திருக்கா? யார் பேர்ல வாங்கி இப்ப கேட்போங்க. ஒருவேளை எனக்கு நீ இந்த பழைய படம் எல்லாம் பாத்துருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த சக்கால்ட்டிங்க என்ன செய்யும் நார்மலானா, மப்பாட்டி வேஷன் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, உன் பொண்டாட்டி பேர்ல நீ எதுவும் வாங்க கூடாது, உன் பையனுக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது, உன் பொண்டாட்டிக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது, உன் பொண்ணுக்கும் நீ எதுவும் செய்யக்கூடாதுன்னு கன்ஃபார்மா இருக்கும், விரட்டுவாங்க. ஏன்னா பாத்துறீங்களா இல்லையா மக்களே, பாத்துறீங்களா? இந்த வப்பாட்டிங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒருவேளை இருக்குமோ நஞ்சு. ஏங்க இப்போ பணம் காசு இல்லாதவன் சொத்து வாங்கல பரவாயில்லங்க, கண்டிப்பா. எவ்வளவு 1000 கோடி வச்சுக்கிற நீ வந்து இன்னுமே குடும்பத்தார் மேல சொத்து வாங்காம இருக்கிறன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய போஜரி ஆளு மிஸ்டர் விஜய். 600 கோடி தான் கணக்கு காட்டிருக்காரு. நெக்ஸ்ட் வரேன், கோவப்படாதீங்க நீங்க மிஸ்டர் விஜய். அப்போ வப்பாட்டி யாருன்னா சொல்லி டார்ச்சர் பண்றாங்களா உங்களன்னு நான் கேக்குறேன். குரல் கொடுக்க கண்டிப்பா. ஆமா ரோஸ்ட் பிரதர்ஸ், என் வப்பாட்டி வந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுது, என் பொண்டாட்டி பேர்ல ஏதோ வாங்க உள்ள, என் பசங்க கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டுது என் வப்பாட்டி அப்படின்னு எதனா பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, ரோஸ்ட் பிரதர்ஸ் உள்ள பூந்து உண்மையா கேட்பாங்க, உங்களுக்கு ஆதரவு வரும். நாங்க யாரா இருந்தாலும் கேட்போம். ஏங்க இதை நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. ஏங்க ஒண்ணும் இல்லங்க, உங்க மீட்டிங் ஒருத்த வந்து செத்து போனானுங்க இப்ப தஞ்சாவூர்ல, அந்த பையன் அந்த பையன் அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்னங்க 4 லட்சம் ஆகுது 5 லட்சம் ஆகுதுன்னு சொல்றாங்களே, உங்ககிட்ட காசு இருக்கா? என்னங்க செய்யுது? சொத்தை வித்து செலவு பண்ணிதான் என்ன பண்றது? என் பையனா போயிட்டானே, செலவு பண்ணிதாங்க அவன், அப்படியே விட முடியுமா? ஏங்க அந்த அப்பா எங்க? பையனுக்கு கடன் குடுத்திருக்கிற இந்த அப்பா எங்க சொல்லுங்க? அந்த அப்பா எங்க? பையன் மேல ஒரு சொத்து வாங்காத இந்த அப்பா எங்க? அண்ணா 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 அழுவுறீங்களா? பாக்குறேன் இந்த அண்ணன் சொந்த பையனுக்கே ஒண்ணும் செய்யல, உங்களுக்கு இல்லடா, தன் குடும்பத்துக்கே ஒண்ணும் செய்யாத இந்த மனுஷன் ஊருக்கு என்ன செய்ய பண்ணுவேப்பா? ஏன்னா நீங்க கேட்கலாம், எல்லாமே ஃபேக் கணக்கு தான் காட்டுறாங்க, ஏன் டிஎம்கேல காட்ட மாட்டாங்களா, ஏன் ஏடிஎம்கேல காட்ட மாட்டாங்களா நீங்க கேட்கலாம். அப்ப நீயும் ஃபேக் கணக்கு தானே காட்டுற, அப்ப நீ மாற்றமான்னு நான் கேக்குறேன்.
அப்ப மாற்றத்தை பத்தி பேசாத. ஏன்னா நானும் திமுக மாதிரி தாங்க. ஏங்க நானும் அதிமுக மாதிரி தாங்க. ஏங்க நானும் பாஜக மாதிரி. கரெக்ட். ஆனா இந்த மாதிரி கணக்கு காட்டுவாங்களா கடன் குத்தன்னு சொல்லிட்டு? அது என் வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டது. ஏங்க ஃபேக் கணக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா சொந்த பையனுக்கு கடன் குத்தமா, சொந்த பொண்ணுக்கு பாவம் அது, அதுக்கு காட்டுவானுங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணன் வந்து மொத்தமாவே பாத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் தான் கணக்கு. நான் கேக்குறேன் 600 கோடி. ஏங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி 400+ கோடி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 200+ கோடின்னு தான் கணக்கு காட்டியிருக்காரு. ஏங்க எங்க அண்ணனோட ஒரு படம் சம்பளம் எவ்வளவு? 200 கோடில. உங்களுக்கு தெரியுமா எங்க அண்ணனோட ஒரு படம் சம்பளம்? ஒரு படம் கோவப்படுறேன் நானு, உள்ள போயிட போறேன். ஏங்க எங்க அண்ணனோட ஒரு படம் சம்பளம் 250 கோடி. ஏங்க அப்படின்னு பார்த்தா கூட 2.5 படம் சம்பளம் தாங்க உள்ள வருது. அதுதான் கேக்குறேன். அப்ப சம்பளம் வாங்கல, அப்ப 10 கோடி தான் சம்பளம். உண்மையை ஒத்துக்கோ. 10 கோடி தானே உனக்கு சம்பளம். இதுல எதுனா ஒண்ணு உண்மையா இருக்கணும். ஒண்ணு 250 கோடி எல்லா படத்துக்கும், சரி 250 தானங்க, 200 கோடி எல்லா படத்துக்கும் சம்பளம் வாங்கிட்டு மறைச்சு கணக்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்க. ஒண்ணு அது ஒத்துக்கோ. அப்படி இல்லையா சார்? என் ஃபேன்ஸ் தான் சார் போய் சொல்லணும் சுத்தி இருக்கிறாங்க. 200 கோடி எல்லாம் வாங்கல சார். நான் வாங்குற சம்பளமே பாத்தீங்கன்னா 10 கோடி தான் சார் ஒரு படத்துக்கு. ஒத்துக்கோ. எது உண்மை? அதுதான் கேக்குறேன். எங்க ஆப்ஷன் விஜய்க்கே குடுக்குறோம். ஏங்க ஏன் இத விஜய பார்த்து நான் கேள்வி கேட்கிறோம். ஊழலை ஒழிக்க வந்திருக்காரு. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறார். நம்பர் 2, உங்ககிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு காசு இருக்கிற ஐயா உங்ககிட்ட பொய் சொல்லும். அத்தனை வழிகளை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன அந்த வலி? அதுதாங்க இந்த வலி. கழுத்து வலி எதுனாவா? அதுதான் தெரியல. என்ன கேளு. இல்ல என்ன வலி விட்டுட்டு மக்களுக்கு வந்தீங்க? வப்பாட்டி எதுனா சண்டை போடுதா? அவரு கூட இருந்த அசிஸ்டன்ட் சொல்லிருக்காரு, போன்ல கத்துவாரு பாருங்க, ஒரு ரூம்ல நின்னுங்கன்னு சண்டை போட்டுட்டு வெளில எதனா பிரச்சனையாங்க. என்ன வழிய விட்டுட்டு நீங்க மக்களுக்கு வந்தீங்க? உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் மக்களுக்காக விட்டு வரீங்களா? ஏன்னா உங்க வைஃபை நீங்க ஒழுங்கா பார்த்தா உங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறது கண்டிப்பா. நீங்க யாரையோ வச்சுக்கணும் வைஃபை கண்டுக்கலாம், அதுக்கு யார் பொறுப்பு? என்ன இது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த வழியை விட்டு வரதுலாம் ஒரு வழியாயா? இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சத்தியமா நீ திருப்பி அந்த நடிகையோட போதா போற, கண்டிப்பா பிரைவேட் ஜெட்ல போகதான் போற, இதெல்லாம் ஒரு வழியா? நான் கேக்குறேன். இப்போ எனக்கு எங்க வலிக்கு எல்லாம் போவாதீங்க நீங்க. எனக்கு 600 கோடி கணக்கு இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். மொத்தம் எவ்வளவு படம் நடிச்சிருக்க நீ? 69 படம் நடிச்சுட்டு 600 கோடி தான் கணக்கு காட்டுற. இதுல பிசினஸ் பண்ற, இதுல வட்டி விட்டு வச்சிருக்கிற, இதுல ஸ்கூல்ல நடத்துற. எப்படி 600 கோடி? ஒரு படத்துக்கு 10 கோடின்னு கணக்கு போட்டாதான் 600 கோடி வருது. அப்ப உங்க சம்பளம் 10 கோடியான்னு நான் கேட்கிறேன். உண்மை ஒத்துக்கோ. எதுனா ஒண்ணு ஒத்துக்கல. அப்ப இப்பயே நீ போய் சொல்றியே. எங்க அரசியலுக்கு வந்து ஊழல் பண்ணி கணக்கு காட்டுறவன் வேற. கரெக்ட். அரசியலுக்கு வரல வராம அதுக்குன்னே ஊழல் கணக்க காட்டிக்கிட்டு நீ அரசியலுக்கு வரிய, நாளை பின்னாடி என்னென்ன பண்ணுவ நீ? அதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய ஊழல்வாதியா வருவ நீ? மிகப்பெரிய இதுல எங்க இவங்க பில்டப் விட்டானுங்க பாருங்க. பில்டப் எங்க அண்ணன் பாருங்க, என்னது சொந்த டிரைவரோட பையனுக்கு சீட்டை குத்துருக்காரு. இதுதான் எங்க அண்ணன். அழுகுறானுங்க எல்லாமே. என்னடா நேத்து பார்த்தா அந்த டிரைவர் இவரோட பினாமி. ஏங்க ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னு இவர் நத்தின்னு இருக்காரு, ரியல் எஸ்டேட். அதோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தா டிரைவர். எவ்வளவு நல்ல மனுஷன் பாத்தியாடா எங்க அண்ணனுக்கிட்டே. பாத்தியா? பாத்தங்க. ஏங்க இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போதான். எது சொந்த டிரைவரை பினாமியா போட்டு அவரோட ரியல் எஸ்டேட்டுக்கும் டிரைவருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? உன்னோட கம்பெனி தொழிலுக்கும் டிரைவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ தெரியுதா இவரு டிரைவர் பையனுக்கு ஏன் சீட்டு குத்தாரு விருகம் பாக்கத்துன்னு? ஏன் குத்தாருன்னா டிரைவர் மெர்த்தி இருப்பாரு, தம்பி சீட்டு தரியா இல்ல நான் உன் பினாமின்னு வெளியில சொல்லுவா. இது டிரைவர் பையனுக்கு சீட்டு குத்தார் கண்ணு அதான் கலங்குவாங்க. இப்ப கலங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் பாருங்க, டிரைவர் பையனுக்கு குத்துருக்காரு, ஆட்டோக்காருக்கு குத்துருக்காரு, கூலி தொழிலாளி குத்துருக்காரு. இதுக்குதான் குத்துருக்காரு. எதுக்காக குத்துருக்காருன்னா பினாமியா போடுறது, பினாமி பையனுக்கு கொடுக்கறது. ஆனா காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, உனக்காக போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு, உனக்காக கொடிய தூக்குனவங்களுக்கு தரல. ஏன் உதாரணத்துக்கு இந்த தூத்துக்குடி அஜித்தாவை எடுத்துக்கோ. பாவம் உனக்காக மயக்க மருந்து சாப்பிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல 4 நாள் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு சீட்டை தராம சொல்லுங்க நண்பனே அப்படின்ட்டு எங்கேயோ இருந்த ஸ்ரீநாத்
ஏன்பா அது என்னப்பா இருக்கும் அது? அஜித்தாவை காலி பண்ணும். அஜித்தாவை ஏன் பிடிக்கல அங்க ஏன்னா வேற கேரக்டரை போட்டா இவங்க பிரச்சனைக்கு வருவாங்கன்ட்டு இங்க இருக்கிற தன் நண்பரை எடுத்து வந்து போட்டிருக்காரு. ஆனா அஜித்தாவை தூக்குனதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. என்னப்பா என்ன அது? அவங்க அஜித்னு வருதுல அவங்க பேர்ல. ஓ அஜித்ன்று வரதுனால தூக்குவோம் ஏன் நாங்க? அஜித்தாக்கெல்லாம் கொடுத்தா எப்படி நாங்க கொடுப்போம்? அஜித்ன்ற பேர் வருதுல நாங்க கொடுக்க மாட்டோம்ட்டு தானே வன்மவாதி. இவ்வளவு பேர் வன்மமா இருக்கு. ஏய் என்ன இருந்தாலும் அஜித்தனுக்கு எதிரி. சினிமால எனக்கு போட்டியாளர். பேர் கூட ஒத்துக்க மாட்டீங்க. அரசியல்ல போட்டியாளர் எனக்கு எப்படி ஸ்டாலினோ அதே மாதிரி சினிமால போட்டியாளர் எனக்கு அஜித் விஜய். அஜித் பேரை வச்சுன்னு இருக்கிற வேட்பாளர்கள்லாம் நான் தர மாட்டேன். சேர்க்க மாட்டாங்களா? கட்சியிலே கிடையாது காலி. இப்படி பினாமிக்கெல்லாம் சீட்டை குத்துன்னு சுத்தின்னு இருக்கீங்களே. நான் என்ன சொல்றேன்னா போய் அஜித் கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து. நான் சொல்ல வந்தேன். ஏங்க அஜித் சார் அவ்வளவு நல்லது செய்யறாரு. தன் கூட இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய லேபர்ஸுக்கு எல்லாருக்கும் அவ்வளவு நல்லது செய்யறாரு. யாரையும் பினாமியா வச்சுக்கிட்டு கரெக்ட் பினாமியா வச்சு அவங்கள பயன்படுத்துபவர் அஜித் கிடையாது. டவுன் டு எர்த்துங்க. ஏன்னா தொண்டர்களே பயன்படுத்தாதவர் அஜித் சார். இப்போ ரீசெண்டா மீடியால ஒரு வீடியோ போயின்னு இருக்கு. அந்த மனுஷன் தன்னுடைய பையன் ஃபுட்பால் மேட்சுக்கு போயிருக்காரு போல. அந்த மனுஷன் அசால்ட்டா நடந்து போறாரு. அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல அப்படியே உட்கார்றாரு. பார்த்தேன். ஏங்க இதுதாங்க சிம்பிளிசிட்டி. ஏங்க விஜய் எங்கன்னா அப்படி நடந்து பாத்திருக்கீங்களா? விஜய் எங்கன்னா அங்க ரோட்ல உட்காந்து பாத்திருக்கீங்களா? காலு கருப்பாயிடும்பா. ஏன்னா ஒரு காலு கரையில பட்டு இருக்கா? ஏங்க சிம்பிளிசிட்டியான மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித். விஜய் கிடையாது. உடனே என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? எங்க விஜய் நடந்தா கூட்டம் வந்து கூட்டம் 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 கூட்டம். நீங்க வந்து இப்படி வந்தீங்களே நேத்து பெரம்பூர் கொளத்தூர்னு. அஜித் அப்படி வராருன்னு ஒரு சவுண்ட் வரட்டுமே. வர மாதிரி ஆயிடும். அங்க தெரியாது. உங்க ஃபேன்ஸை விட அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் உக்கிரமானவன். சும்மா கிடையாது. கொண்டடிச்சு போயிடும் ஊர் உலகமே. அந்த மாதிரி ஃபேன் பலத்தை வச்சுன்னு இருக்கிற ஒரு அஜித். ஆனா என்ன அஜித் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. கரெக்ட். இப்ப சொல்லுங்க கரெக்ட். அஜித் சார் அப்படியே ஒரு பார்வை பார்த்தா போதும். அவ்வளவுதான். அப்படியே 10 மீட்டர் தள்ளி போவான். கிட்ட போயிட்டு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். போயிட்டு கையெடுத்து கும்பிடணும்னு ஆசைப்படுவான். அதுதான் அஜித் ஃபேன்ஸ். ஆனா நீங்க போயிட்டு என்ன தெரியுமா கேப்பீங்க? தலைவா முத்தம் கொடு தலைவா. தலைவா முத்தம் கொடு தலைவா. முத்தம் கொடு தலைவா. என்னயா ஏ முத்தம் இல்ல எனக்கு ஒண்ணும். என்னடா முத்தம்? ஏங்க விஜய் நான் உண்மையிலே சொல்றேங்க. மூஞ்சி கழுவிட்டு பார்த்தா அவங்க பொண்டாட்டி கூட விஜய் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க. ஏங்க இது உண்மை. இல்ல நான் ஏன் அப்படி பேசுறேன்னா இந்த இளைஞர்கள் எல்லாம் அவரோட வசீகரத்தால ஈர்க்கப்பட்டிருக்காங்க. சோ அந்த பிம்பத்தை நம்ம உடைக்கணும்ல. விஜய ஒரே நாள் மூஞ்சி கழுவிட்டு வெளில வர சொல்லுங்க. இந்த பாருங்க நாய் கூட கொலைக்குது. ஏன்னா நாய்க்கே பிடிக்காதுங்க விஜய. இந்த பாருங்க திருப்பி கொலைக்குது. அப்படி ஓரமா போமா. அஜித்தை பத்தி பேசுறோம். உண்மையாலே அப்படிதான். அவரை மூஞ்சி கழுவிட்டு வெளில வர சொன்னீங்கன்னா அவர் மூஞ்சி நல்லா இருக்காது. ஆமா. ஏன்னா அவரு சிம்பிளா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் விஜய் தான் அவரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் படம் விஜய பாத்துட்டு அண்ணா முத்தம் கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? கிளைமேக்ஸ் எனக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வை. சோ ஒரு என் தலைவன் நல்லா பேசுவான்பா. எங்க விஜய் பேச்சுக்காக நான் வரோங்க அப்படின்னா நான் பாராட்டுறேங்க. சரி ஓகே விஜய் பேசுறாரு. இவ்வளவு கிரௌட் வந்து பார்த்தனா விஜய் பேசுறத பாக்குறதுக்காக வருது, கேட்கறதுக்காக வருது, நாளைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வருது. ஓகே நான் ஏத்துக்கிறேன். அந்த மனுஷனை நான் பார்க்க வரேன். அவர் அழகா இருக்காரு. ஏங்க அவர் அழகா இருக்க மாட்டாரு. இதே அஜித் சார சொல்றியா? இருக்கு இந்த வைரம் மினுக்கும் பாத்தியா? வைரம் மினுக்குறது அந்த மாதிரி அஜித் சார் மினுப்பாரு. ஆனா அவர்கிட்ட போயிட்டு தலை கிஸ்குடுனா ஓங்கி பட்டாலும் ஒண்ணு அறிவாரு. இது போங்க அப்படிக்கா. அதுதான் தலை. அவன் கூட கேட்டு கம்முனு போய் நின்றுவான். ஆனா நீ சொன்னது உங்க ரசிகரை கேட்க மாட்டான். ஏய் நீ அப்படி நினைக்காத. இல்ல நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுன்னு இருக்கீங்க. அவருடைய தொண்டர்கள் அப்படி இருக்காங்கன்னு தப்பா நினைச்சுன்னு இருக்காதீங்க. உசுப்பேத்தி விடுறதே இந்த மனுஷன். எல்லாமே பிளான்டுங்க. உசுப்பேத்தி விடுறதே பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் கோ. இதுக்காக ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கூட்டம் தான் பிரம்மாண்டம். அப்ப பின்னாடி வராங்கன்னா வரணும். ஓ அதுதான் கரெக்ட். இப்போ ஒண்ணுமே இல்லங்க. டிஎம்கே மீட்டிங்ல நீங்க உதயநிதி ஸ்டாலினோ வரட்டுமே, அவர் பின்னாடி ஒரு 10 பேர் வந்தானா மாவட்ட செயலாளர் ஒரு பார்வை பாப்பாரு. அப்படியே போயிடுவானுங்க. அப்படியே அந்த 10 பேர் பேக் அடிப்பான். ஏன்னா தலைவரை அந்த நெக்ஸ்ட் இடத்துக்கு போனோம் அந்த வழியை ஏற்படுத்தி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சி தொண்டர்கள், அந்தந்த கட்சி மாவட்ட செயலாளரு.
போலீஸ் என்ன போலீஸ் கட்சி தொண்டனை அடிக்க முடியுமா? போயான்னு சொல்ல முடியுமா? உடனே பொங்கிடுவானு போலீஸ் அராஜகம் அப்படின்னு பொங்குவீங்களா? சோ உங்களுக்கு துரத்தி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க தொண்டர்கள் தான் அதை ஏற்படுத்தணும். ஆனா நீங்களே வந்து விஜய்க்கு முத்தம் கொடுக்கறது கேட்டு சுத்தி நிக்கிறீங்க. ஏன் ஒன்னாருன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, சும்மா வந்து கூட்டம் கூடிடுச்சு அதனால நான் பிரச்சாரம் பண்ணாம ஓடுன்றதெல்லாம் கிடையாது. நேத்து ஐபிஎல் மேட்ச் ஆமாப்பா, நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கோ ஐபிஎல் மேட்ச். எல்லாருமே டிவில உக்காந்துருவான், எவனோ நம்மள பார்க்க வரமாட்டான். அண்ணனுக்கு முன்னாடியே தகவல் போயிடுச்சு, தலைவரே வில்லிவாக்கத்துல கூட்டம் இல்ல, இந்த தொகுதியிலும் கூட்டம் இல்ல, எல்லா ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிட்டான். எங்க அண்ணன் உடனே பழைய போடு போலீஸ் மேல பழைய போடு, பாதுகாப்பு தரல, பாதுகாப்பு இல்ல, அதனால நாங்க போறோம், வீட்டுக்கு போறோம். எவனா பாதுகாப்பு தரலன்னு வீட்டுக்கு போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனோம்னு பாத்து யாருன்னா உலகத்துல யாருன்னா இருப்பாங்க. ஏங்க இப்ப இந்த டைம்ல பாதுகாப்பு தரல, இறங்கி போனாங்க, இறங்கி போன. இது அரசியல், இது எதிர்த்து நில்லு, மக்களுக்காக பேசு. போயிட்டு தேர்தல் அதிகாரியை பார்த்து குத்துட்டு வந்தீங்களா அர்ச்சனா பட்நாயக் அவர்கிட்ட? அது வந்து பண்ணணும் பேசணும்னு தோன்றவன் அப்படி பண்ணுவான். நீயே ஒண்ணு தெரிஞ்சுக்க, நேத்து பெரம்பூர்ல என்ன பேசினாரோ அதேதான், அதே டயலாக கொளத்தூர்ல பேசியாச்சு. அதே டயலாக நீ வில்லிவாக்கத்துல பேசினா அவன் கேள்வி கேட்க மாட்டானா? இப்பதான் பார்த்தேன், அதே பேசுகிறேன். ஒரே டயலாக், அந்த ஒரே டயலாக் தான் பெரம்பூர் கொளத்தூர் வில்லிவாக்கம் பேசினா அவன் கேட்பான். சோ அண்ணனுக்கு டயலாகும் நெக்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு தெரியல, பிரச்சனை தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னு தெரியாது. அண்ணனுக்கு வேற மண்டையில வெயில் டிங்குன்னு அடிச்சிருக்கு, டைம் வர ஆயிட்டு இருக்கு, 6 மணி வரை மேட்ச் போறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்பா. ரெடி பண்ணி வச்சுட்டு பாத்துக்கினே போட்டுக்கினே பாக்கணும். அதனாலதான் கிளம்பி போனாரே தவிர்த்து பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் ஒரு காரணமே கிடையாது. அதே மாதிரி விஜய்க்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ வர்ச்சுவல் வாரியர்ஸ். தயவு செஞ்சு போயிட்டு கத்தாதீங்க பேசுறேன்ட்டு. பேச தெரியல இல்ல, ஏன்னா பேசி கத்துனீங்கன்னா தொண்டை கட்டிக்கும். 2-3 நாள் கழிச்சு தொண்டை கட்டிக்கிட்டு அப்புறமா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? திமுகவின் சதி செயல்னு சொல்லுவீங்க. பாருங்க, உங்களுக்காக கத்தி கத்தி எங்க அண்ணனோட தொண்டை கட்டி போச்சுங்க அப்படின்னு அந்த சென்டிமெண்ட் வச்சும் ஓட்டு கேட்பானுங்க. சீமானோட தொண்டைய போய் பாருங்க கொஞ்சம். இந்த உதயநிதி நேத்துல இருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அவர் தொண்டையை இன்னும் 2 நாள் கழிச்சு பாருங்க. சோ எல்லார் தொண்டையும் பாத்தீங்கன்னா கட்டிக்கும். ஆமா, அதுவும் கத்துறவங்க தொண்டை மிக விரைவில் கட்டிக்கும். நீங்க வந்து பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல, எப்படி சீமானுக்கு பாயிண்ட் இல்லையோ அதே மாதிரி உங்களுக்கும் பாயிண்ட். ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி போய் முஷ்டலார், அவ்வளவுதான். சோ வந்து கத்தாதீங்க, கத்துனீங்கன்னா 2 மீட்டிங் தான் பேச முடியும், அதுக்கப்புறமா பேச முடியாது. அதனால நீ தயாரிக்கு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதேதான். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது கிளாஸ், இது டிவிகே கிளாஸ். எந்தெந்த தொகுதிக்கு போறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்தந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்ல, அது ஓகே, அது அப்படி நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பெரம்பூர் போறோமா, அந்த தொகுதியில என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கணும். அடிப்படை அங்க என்ன ஃபேமஸ்ன்றது அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். நீ நான் போய் சொல்ற ஃபேமஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாதா? லூர்து மாதா சர்ச் இருக்குன்னா இருக்குதான், அது நான் காணாமையா போச்சுன்னு அவன். பார்த்த சாரதி கோயில் இருக்குன்னா இருக்குதா, அது ஏன் காணாம போகுது? அந்த ஏரியால என்ன பிரச்சனை? ஏங்க அங்க பாருங்க டிராபிக்கா இருக்குது, அங்க ஒரு பிரிட்ஜ் கட்டலாம்ல, இந்த அரசாங்கம் கட்டல, நான் ஆட்சிக்கு வந்தாலும் அங்க பிரிட்ஜ் கட்டுவேன். ஏங்க அங்க பாருங்க சுரங்க பாதை இல்ல, நான் ஆட்சிக்கு வந்தா சுரங்க பாதை கட்டுவேன். ஏங்க டிரைனேஜ் சரியில்லை, இதுதான் நிக்குது. ஒவ்வொரு தொகுதியில போய் பேசணும். ஆனா நம்பாலு போயிட்டு குடும்ப கஷ்டத்தை சொல்லு இருக்கிற, நீ அங்க குடும்ப கஷ்டத்தை சொல்லுதான் உண்மை போயா? ஆளுங்க நிறைய பேர் வேற சொல்லுதெல்லாம் உண்மைதான் போயிருக்காங்க. அந்த கண்டென்ட் அந்த வாய்ஸ் ஆஃப் தரது கண்டென்ட் நெக்ஸ்ட் வர, ஏன்னா அது எக்ஸ்க்ளூசிவா போடணும். ஆமா கண்டிப்பா, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கறனால அது இந்த வீடியோட மிங்கிள் பண்ண முடியாது. ஏன்னா சொல்லுதெல்லாம் உண்மையில இருந்து வர கேரக்டருங்க தான், இந்த கேரக்டர் ஃபுல்லா ஆதவர்ஜுனா அங்க போக வேண்டியதுதான். இந்த மரியவில்சன் ஒண்ணு இருக்கு பாரு, இப்ப அந்த வீடியோ கூட சுத்தின்னு இருக்கு பாரு. மரியவில்சன் இன்னும் 4 வீடியோ என்கிட்ட இருக்குது. நீங்க பார்த்தது வந்து வெறும் டீசர் தான், ட்ரெய்லர் வண்டி தான் பாத்துறீங்க. உன்ன அந்த கேட்டை உடைச்சு எங்க அண்ணன் உள்ள போறது, பாயிருது, அந்த லேடிய தாக்குறது, எல்லா வீடியோ. அதோ எதால தாக்குறாருன்னா கட்டைய வச்சு மொத்தமா இருக்கு ஃபைட்டிங். இதெல்லாம் தான் டிவிகேவின் வேட்பாளர். எது வேட்பாளர்? பயங்கர வேட்பாளர்கள். அவனுக்குன்னா அறிவு இருக்கானா? சுத்தமா கிடையாது. இருக்கிறவன் ஏன் இங்க வர போறான்? நீங்க வேற இந்த அறிவுன்னு பேசும்போதுதான் எனக்கு ஒண்ணு வருது. ஒரு பத்திரிகையாளர் தான் இந்த நியூஸ் தான் நினைக்கிறேன், கேள்வி கேட்டிருக்காப்ல, உங்க விஜய் வந்து 2 தொகுதியில நிக்கிறாப்ல, எப்படி பாக்குறீங்கன்னா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனின் 2 தொகுதியில நிக்கிறாருல, அவங்க எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரிதான் நான் பாக்குறேன்னா. ஏண்டா
ஏங்க புரியுதா இவனுங்களை ஏன் தற்குறின்றோம்னா இதுக்குதான் சொல்றது. இதுக்குதான் தற்குறி. ஏன்டா சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்ன்றது பேரு தான்டா 2, அது ஒரே தொகுதிடா. ஐயோ ஏங்க, அவன் தலைவனுக்கே தெரியாதுங்க. தெரியாது போலியே. ஏங்க புரியுதா உங்களுக்கு? ஏங்க ஒரு புத்திசாலியோட நம்ம வாதாடிடலாம். ஆமா, ஆனா முட்டாள் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேசினேதான் இருப்பீங்க லாஸ்ட் வரைக்கும். அவன் உங்களை வேணா முட்டாளா மாத்துவானே தவிர்த்து அவன் அறிவாளியா மாற மாட்டான். கண்டிப்பா கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி. இவனுங்க அந்த மாதிரி கேரக்டர். உதயநிதியே 2 தொகுதியில நிக்கிறாருல, எங்க அண்ணன் நிக்கிறதுக்கு என்னன்னு கேக்குறானு. அவனுக்கு நீ என்னன்னு சொல்லி புரியும். அவனுக்கு என்ன சொல்றது? இப்ப ஒண்ணே இல்ல, இப்ப நான் சொன்னேன்ல சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் 2 ஒரே தொகுதி தான் நான் சொல்லிருக்கேன்ல. அவன் என்ன தெரியுமா செய்வான்? அசிங்க அசிங்கமா திட்டுவான். எதுக்கு திட்டுறான்? அதெல்லாம் தெரியும், நான் திட்டுவேன். 2ங்க நீ அறிவு சொல்லி தரல, நான் திட்டுவேன். ஆனா கேட்க மாட்டான். 2 தொகுதி தான் அது. அவன் இப்ப கூட ஒத்துக்க மாட்டான் அது 2 தொகுதி. அப்ப ஏன் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் அது கேட்பான்? அப்படிதான் கேட்பான். அவனு யாரதாங்க தரக்குறைவா பேசல? விஜயோட பொண்டாட்டியே தரக்குறைவா பேசுறாங்க. நீங்க பிக் பாஸ் ஜூலிக்கு போறீங்க, விஜயோட பொண்டாட்டி ஏங்க? நான் இந்த வார்த்தை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐட்டம் எடுத்து போடுறாங்க. ஐயோ, வேற ஒருத்தவங்க கம்பேர் பண்ணி போட்டோ வச்சு போடுறாங்க. போட்டோ வச்சு சிஎம் கூட எவ்வளோ சீமான் கேட்டாரு. சிஎம் ஓட இணைச்சு உங்க பொண்டாட்டிய போட்டானுங்களே, அப்பெல்லாம் கேள்வி கேட்டீங்களான்னு கேட்டாரு. கேட்க மாட்டாரு. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த மானம் சூடு சொர்ணன்னு ஒருத்தனுக்கு இருந்தா அதெல்லாம் எங்கெங்க இருக்கு, தோண்டி தேடணுங்க. அதெல்லாம் பொண்டாட்டி அசிங்கமா திட்டுறானுங்க, ஓவியாவா அசிங்கமா திட்டானுங்க. விஜய பேசவே கூடாதுங்க யாருமே. எந்த பொம்பளை இவனுங்க திட்டல? ஏங்க அவனுங்க அம்மா தங்கச்சியை தவிர்த்து, அவனுங்க அம்மா அவனுங்க பொண்டாட்டி அவனுங்க தங்கச்சியை தவிர்த்து மத்த எல்லாரையும் அவனுங்க அசிங்க அசிங்கமா தான் திட்டுவானுங்க. அவங்க அம்மா வந்து விஜய் திட்டினா அவங்க அம்மாவை திட்டுவாங்க. அது விஜய் பத்தி பேசினா திட்டதான் செய்வாங்க. நான் சொல்றேன், சொந்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டானுங்க. இவனுங்களை பச்சுக்குன்னு என்ன பண்ணுதுன்னு தெரியல. மொத்த முட்டாள் கூட்டமா அங்கதான் இருக்கு. இந்த ஆதவ அர்ஜுன அறிவாளி வளர்ந்தவன் பார்த்தா அடி முட்டாளுங்க. இவனுங்க முட்டாள்களின் கூடாரம்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, எக்ஸாமுக்கு போறவன் ஆல் டிக்கெட்டை விட்டு போவானா? கரெக்ட். ஆல் டிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து. ஏர்போர்ட்டுக்கு போறவன் பாஸ்போர்ட்டை விட்டு போவானா? கரெக்ட். எங்க நாமினேஷன் பண்ண போற ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் விட்டு போறது, அது பேசிக்குங்க. அது புரியுதா? இவனுங்க எல்லாம் யாருன்னா நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போறவனுங்க. ஒரு மினி பேசிக்கு நாமினேஷனுக்கு ஆதார் கார்டு எடுத்துன்னு போகணும்னு கூட தெரியும். படிச்சவன் அந்த ஜெராக்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்காரு. ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் எடுத்துன்னு வாங்குறான்ட்டு. புரியுதா உங்களுக்கு? இவனுங்க எல்லாருமே ரீல்ஸ்க்கு தான். ரீல்ஸ் பைத்தியம். எங்க முன்னாடி 10 மைக்க வச்சுக்கிட்டு திமுக தான் காரணம் எல்லாத்துக்குமே, எல்லாத்துலயும் திமுகவின் சதி செயல் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா உக்காந்துக்கின்னு மணி கணக்கா இந்த வார்த்தையை சொல்லுவாரு தவிர்த்து அவருக்கும் என்ன செய்யணும்னு தெரியாது, விஜய்க்கும் என்ன செய்யணும்னு தெரியாது. மொத்தமா அந்த கூட்டமே பாத்தீங்கன்னா எதுவுமே தற்குறி கூட்டம்.